இந்திய அரசியலில் காமெடியனாக திருமாவளவன் இருந்து வருகிறார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். சிதம்பரத்தில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். முதல்ல கூட விசிகே என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு தான் நினைச்சேங்க ஐயா. இன்னைக்கு தான் தெரியுது விசிகேனா விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று இன்னைக்கு தான் தெரிகிறது. 2024 பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் களத்தில் தலைகீழா நின்னாங்க. கூட்டணி மாறலான்னு பார்த்தாங்க. எப்படியாவது பொது தொகுதி நமக்கு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது திமுக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதை. இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில அவர் இந்திய அரசியல்ல ஒரு காமெடியனாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அரசியல்ல ஒரு காமெடியன் என்றால் திருமாவளவன் 3 வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறார். சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் முதல் வார்த்தை. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அடித்தட்டு மக்களுக்கு எதிரான கட்சி. 2வது போய் 3வது போய் சிதம்பரத்திலே தொகுதி வளர்ச்சி செய்திருக்கிறார் என்பது 3வது போய். நீங்க சிதம்பரம் முழுவதும் சுத்தி பாருங்க. திருமாவளவன் அவர்கள் செய்திருக்கக்கூடிய 5 விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்லட்டும்.